வீட்டுக்கும் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஏம்மா மீனாவோட ஃபேமிலி பத்தி இப்படி பேசுறீங்க? ஒரு நெகட்டிவ் மனுஷனா சார் இப்படிலாம் நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது சார். ஒரு ஒரு பண்ணக்கூடாது நீங்க. ஒரு கார்ப்பரேஷனோட வேலை இது கிடையாது. ஆக்சுவலி மீனாவோட ஃபேமிலியும் ஏன் ஃபேமிலி மாதிரி தான். பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அதை விட்டு சில பேப்பர் ஐடி ஆற பயலுகளும் இருக்காங்க. கூப்பிடுங்க. அப்பாக்கு என்ன விஐபி ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறாங்க? வாரசு மட்டும் தான் இருக்காரு. பார்த்தா வந்துருச்சுல, இந்த வந்துட்டாங்கல்ல. என்ன உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ஒரு நல்ல நாள் பெருநாள் வந்துச்சுன்னா உடனே ஒரு மாப்பிள்ளையா போறேன்னு சீன் போடுறியா? டேய், நீ இந்த அளவுக்கு வந்தது காரணமே அப்பதான், அதை மறந்துடாத. வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு கேட்டா உனக்கு டிப்ரெஷன் ஆகுதா? நீ வாழவே வேண்டாம். அது எப்ப வர்ற மாதிரி இருக்கு? அது வந்து அப்பா அது வந்து உளர ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. மனோஜுக்கு ரோஹிணி கூட வாழ்றது சரியா இருக்காதுன்னு டைவர்ஸ் கொடுத்துடலான்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. என்கிட்ட சொல்ல. நிச்சயதார்த்த வேலையெல்லாம் இருந்தது இல்லைங்க, அதனால நானும் சொல்ல மறந்துட்டேங்க. ஆனா மனசாட்சி எல்லாம் புழுகுறீங்களடா. மறந்துட்டேங்க. அப்ப டைவர்ஸ் கிடைச்சிருமா? எல்லாம் கிடைச்ச மாதிரி தான். அது என்னமா மாதிரி? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? பேப்பர்ல ஜட்ஜோட சைன் மட்டும் போடணும், அவ்வளவுதாங்க, டைவர்ஸ் கிடைச்சிரும். ஏங்க என்னங்க பாடுகிறோம் ஆகவே ஆகாது. அவ்வளவு எல்லாமே பொய் சொல்றான். இன்னொரு கல்யாணத்தை நம்ம பண்ணிடக்கூடாது. அது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? என்கிட்டயே வா, வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட்டை முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ. கல்யாணத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் கிடைச்சிட்டா அவளால எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் கிடைச்சிரும். சும்மா இருக்காது சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. டீ கடையில உட்கார்ந்தாலே 4 பேர்ட்ட பிரச்சனை எழுதிட்டு வந்துடுறீங்க. பகரத்து கிடைச்சிருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது முகூர்த்த தேதி பிக்ஸ் பண்ணிடுவான். சொல்றான் பாருங்க, இவனை விடக்கூடாது சார். யாராவது கேட்டாதான் சரி வருவாங்க. கரெக்டு கேட்போம். நீங்க என்ன உங்க அப்பா இருக்காரு. 3ன்னு வைக்கலாம். முடிஞ்சு போச்சு. குழப்பணும் முடிவு பண்ணிட்டீங்க. அதான் கிடையாது தம்பி. கிண்டுங்க. எங்க போற? இப்படி போடா, ஆபீஸ்க்கு போடா. ஓகே. அவன் மீனாவோட தம்பி தானே. இங்க என்ன பண்ணிருக்க நீ? டியூட்டி டைம்ல இங்க என்ன பண்ணிருக்க நீ? இல்ல சாந்தி சட்டி கலக்க சொன்னல. ஓடு.